Godrej Money Investor Awareness Conclave April 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கட்டப்படும். இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? இன்றைக்கு இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் கண்ட கனவு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரிகளில் நிரப்ப வேண்டும். நிலத்தடி நீர் உயர வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இதில் என்ன தவறு? இதை அரசியலாக்கி இன்று வரை இந்த திட்டம் முழுமை பெறல. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வேணா ஆமை வேகத்தில் திட்டத்தை நடத்தி இருக்கலாம். ஆனா இந்த தேர்தலில் அதிமுக மக்கள் துணையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்துடனே எந்தெந்த ஏரிகள் நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ அனைத்து ஏரிகளும் அதிமுக ஆட்சியில் நிரப்பப்படும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்திலே சில ஏரிகள் குளங்கள் விடுபட்டுள்ளதாக விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அப்படி விடுபட்ட ஏரிகளும் குளங்களும் அந்த திட்டத்தின் மூலமாக நீர் நிரப்பப்படும். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுதுதான் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கொண்டு சந்தைகளை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல குடிமராமத்து திட்டம், அங்க இருக்கின்ற பக்கத்தில் ஏரி குளம் குட்டை மேட்டூர் டேம் அனைத்திலும் விவசாயிகள் விரும்பியவாறு அந்த ஏரி இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இந்த அரசாங்கம் வந்தவுடனே அதை தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஏரி இருக்கின்ற வண்டல் மேல், மேட்டூர் அணையில் இருக்கிற வண்டல் மேல் நீங்கள் தாராளமாக அள்ளி உங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தணும். இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கின்ற போது 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டுக்கு 3 மின்சாரம் கொடுத்தோம். இப்ப ஷிப்ட் போற கொடுக்குறீங்க. ராத்திரி 12 மணிக்கு போய் தண்ணி கட்ட முடியுமா? தோட்டத்துல சாலையில் தண்ணி கட்டி பார்த்திருந்தா தெரியும். விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சி பார்த்திருந்தா தெரியும். இன்னைக்கு விஷ பூச்சி கடிச்சா யார் காப்பாத்துறது? விவசாயினா இலக்காரமா இருக்குது ஸ்டாலினுக்கு. இந்த தேர்தலில் விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? அதே போல இன்றைக்கு பணம் ஏறும் தொழிலாளர்கள் அந்த தொழிலை ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். பணம் ஏறும் கருவிகள் அவர்களுக்கு விலையில்லாம வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில். அதே போல கைத்தறி நெசவாளர்கள், அந்த நெசவாளர் குடும்பத்திற்கு வீடு இல்லாமலுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், நெசவாளர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விலையில்லாம தர்றாங்க. அதிமுக ஆட்சியுடனே அதை 450 யூனிட்டாக உயர்த்தி விலையில்லாம தருவோம். அதே போல விசைத்தறிக்கு தற்போது 1000 யூனிட் விலையில்லாம தர்றோம். மீண்டும் அதிமுக ஆட்சியுடனே 1400 யூனிட் நம்முடைய விசைத்தறி தொழிலாளர் பயன்படுகின்ற விதமா உயர்த்தி விலையில்லாம உயர்த்தி கொடுப்போம். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தோடனே மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. வீட்டு வரி உயர்ந்தாச்சு, கடவரி உயர்ந்தாச்சு, குடிநீர் வரி உயர்ந்தாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்ப கிராமத்துல அந்த குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு வரி போட்டதாக எனக்கு தகவல். அப்படியா? அதிமுக ஆட்சிக்கு உடனே அதற்கு தீர்வு காணப்படும். அதோட
நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில 16 அம்மா மினி கிளினிக் இருந்தது. 16. இன்னைக்கு ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருந்தாங்க. என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.